சூரியவர்தனுக்கு இருந்த மிகப்பெரிய பலம் அவன் தம்பி. சூரிய காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருந்துச்சு. எழுதுங்க. இன்னும் எவ்வளோ நேரம் எழுதுறதுக்கு? தம்பி எழுதுன இது தாத்தா. சாரி தாத்தா, எழுது தாத்தா. கதை முடிய போகுது, எழுதுங்க. 10 பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு ஷூக்கு 10 ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். மாட்டிக்கிட்டுங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. கரெக்டாக எழுதிருக்காரு. என்ன படிச்சு சொல்லுறீங்களா? என்ன எழுதிருக்காரு அவரு? நீலாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு நோட்டு புக் வேறையா? நான் எங்கடா எழுதுனேன் இதெல்லாம்? ஏன்டா பைத்தியக்கார கூமுட்ட? 10 ஷூக்கு பாலிஷ் போறதுக்கு பிறகு 10 ஷூ நீ எடுத்து திங்கறானா? சரி, அது சார். அடுத்த கதைக்கு நீங்க தான் சார், எனக்கு படத்துக்கு நீங்க தான் சார் கதை எழுத போறீங்க. This video sponsored by Vetri Home Appliances Chennai. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் குறைந்த விலையில். Vetri Home Appliances Chennai. தொடர்புக்கு 95000353 and 9566033327. நாகை 360 Menswear supported by SST Bricks Exolic Regrowth Hair Oil. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? ஐயா, நான் இங்கேருந்து காலிலேருந்து நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன் ஐயா, யாருமே பண்ணவே இல்லை ஐயா. உதவி கேட்டேன். அதாவது நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் ஒரு கனவோட வந்துருவேன். சின்ன நான் வந்து கேரளா குட்டி. தமிழ்நாடு வந்து நல்ல தமிழ் கற்றுக்கிட்டு கதை ரைட்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கதை எழுதுறவங்களா? கதை எழுதுயா. ஐ ஆம் கதை எழுதிடும். கொஞ்சம் தமிழ் நல்லா தெரியும். மலையாள படமா? நோ மலையாளத்தில் நிறைய ட்ரை பண்ணி தோத்துக்கிட்டு. நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? இப்போ இங்கே தமிழ்நாடு கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்கலாம்ட்டு அங்கேருந்து இங்கே வந்து. அப்படியா? தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்துருக்குதா? வாய்ப்பில்லை ராஜா. இப்போ கதை ஒன்று நான் ஒன்று எழுதணும் பையா. இது எனக்கு தமிழ் வந்து எழுத தெரியாது. நான் கதையை பரியும் நீங்கள் எழுதும் பாடும் பாடி தொலையும். நான் ஒரு வந்து படமோட நேம் வந்து மேலே போட்டுக்குவோம். எது மேலே? இது மேலேயா? பிஜிஎஃப். தமிழா? எஃப். இது இங்கிலீஷ் தானே? இங்கிலீஷ். பிஜிஎஃப் இது எழுத தெரியாது. ஷார்ட் ஃபார்ம் பிஜிஎஃப். இது இங்கிலீஷ் தானே, நீ எழுதலாமே. டைட்டில் பேரு பிஜிஎஃப். கதை வந்து தமிழ். டைட்டில் வந்து இங்கிலீஷ்லேயே எழுதிருக்கலாம். இதை நீ எழுதிட்டு என்கிட்ட கொடுத்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. ஓகே ஓகே. நோ சூரியவர்தன் ஒரு தம்பி இருந்தான். சூரியன். சரியா எழுதியிருக்கேனா? என்ன போட்டுக்க படி. எனக்கு தமிழ் தெரியாது. எனக்கு எழுத்து தெரியாதுல. என்ன எழுதிருக்கும்? சூரியன் வருதுனோ. சூரியவர்தனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் பேரு அதிரா. சூரியவர்தனுக்கு இருந்த மிகப்பெரிய பலம் அவன் தம்பி. ஆமா, அவன் தோத்துட்டான். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருந்துச்சு. எழுதுங்கன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிற? இல்லையா, சொல்லிட்டு இருந்தேன். அது ஒரு உணர்ச்சியா சொல்லும் போது எனக்கு நல்லா வரும். எழுதுங்க. எவனையா கொல்றேன்னு சொல்லி என்ன கொன்றாத? ஒன்ன கொல்லையா, எழுதுங்க. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருந்துச்சு. காயப்பட்ட அவ்வளோதானா? ராக்கி மொத்த தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போட்டுக்குள்ள போனான். என்னப்பா ஒரு கண்டினியூட்டியே தெரியலையே. ஐயா எனக்கு தெரியும் ஐயா. எழுது ஐயா. கேள்வி மேல கேள்வி கேட்காது.
சொன்னதை எழுதுனா போதுமா? எழுதுங்கய்யா, சொன்னது எழுதுனா போதுயா. நாளைக்கு நீ தானே ராக்கி மொத்த தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு கப்பல்ல கடலுக்குள்ள போனான். இன்னும் எவ்வளோ நேரம் எழுதுறதுக்கு? தம்பி எழுதுன இது தாத்தா சாரி தாத்தா, எழுது தாத்தா. இந்த கதை முடிய போகுது, எழுதுங்க. என்ன சொன்னேன்? மொத்த காடே பத்திக்கிச்சு. இங்கே பத்தி எரியுது எனக்கு, இங்கே பத்தி எரியுது எனக்கு. உனக்கு என்ன வேணும்? இந்த உலகம். எழுதுங்க. வீரையா, ராஜ கிருஷ்ணப்ப வீரையா. ஏப்பா, எனக்கு என்ன காது கேட்காதா? இதை கத்துற. எழுதுங்க. எங்க ஊர்ல வர ராக்கி பாய்னு சொல்லுவாங்க சார். 10 ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பன்னு கிடைக்கும். தட்டு நிறைய சோத்தை வச்சு சிந்திட்டு சாப்பிட்றவங்களுக்கு மத்தியில இந்த பண்ணுக்காக போராடுறவனோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏப்பா இவ்வளோ நீளமா சொன்னா எவன் எழுதுறது? சூரிய சொல்லியா நீ வேற கத்துற. சரி, 10 பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு ஷூ, 10 ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். மாட்டிக்கிட்டேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. 10 பண்ணுக்கு சோறு பாலிஷ் போட்டா சி சார் ஷூக்கா பண்ணுக்கா சார் பாலிஷ் போடுவாங்க. ஷூக்கு பாலிஷ் போடாத பண்ணு கிடைக்கும். நீ கத்துல எல்லா அளவும் மறந்து போயிடுத. தட்டு நிறைய சோத்தை வச்சு சிந்திரி சாப்பிட்றவங்க மத்தியில எனக்கு ஒரு போன் வந்துருக்கு. அண்ணா போன் அதுவும் கீழே வேற அது. சரி சொல்லு. முக்கியமான போனா இருக்கும்பா. அதெல்லாம் என்னத்த முக்கியமா? சும்மா வயசான காலத்துல சும்மா உட்காந்து என்ன விளையாடுறியா நீ? இல்லைங்க, வயசான காலத்துல சும்மா உட்காந்து வர போறான் கல்வி எதனா பார்த்துருக்கீங்க. எழுதுங்க. கிழவி தானே பார்க்க முடியும். அதுவும் தெரியாம பார்க்கணும் கிழவிக்கு, தெரியாம பார்க்கணும் கிழவிக்கு. எழுதுறீங்களா? எழுதிட்டப்பா. கரெக்டா எழுதுறீங்களா? எழுதிட்டா போதுமா? சரி இருங்க, கரெக்டா எழுதுங்க, பார்க்கணும்ல. ஐயோ அது வேறயா? ஆமா. ஏப்பா எழுதுனா போதும்னு தானேப்பா சொன்னேன். இருங்க, யாராவது ஒரு ஆள். ஹலோ பிரதர், ஒரு நிமிஷம் இருப்பாங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? படிக்க தெரியுமா தமிழ்? எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. எழுத தெரியுமா? ஒரு நிமிஷம் தாத்தா இருங்க தாத்தா. கரெக்டா எழுதிருக்காரு, என்ன படிச்சு சொல்லுவீங்களா? என்ன எழுதிருக்காரு அவரு? பழம்போக்கு அப்படின்னா நான் எழுதிருக்கேன். அதுல எழுதிருக்கா? ஆமா ப்ரோ. யோ கிழட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்ற? நீ நான் எழுதவே இல்லடா. அவன் சொல்றான். பிரதர் வேற என்ன பிரதர் போட்டிருக்கியா? நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு நோட்டு புக் வேறயா? ஏய் நான் எங்கடா எழுதுனேன் இதெல்லாம்? ஏன்டா பைத்தியக்கார கூமுட்ட. அப்ப சூரியவர்தனுக்கு இருந்த ஒரே பலம் அவன் தம்பி அதிரா இருக்கான் பாரு. போடவே இல்ல. இதெல்லாம் வந்து சூரியவர்தன் அதிரா பலம் வேணுமாடா? புறம்போக்கு இது. நான் எங்கடா எழுதுனேன்? பெருசா உட்காரு. நீ மாட்டணும், உட்காருங்க ப்ரோ. என்ன வேற என்ன எழுதிருக்காரு இருந்தாலும்? வேற என்ன எழுதிருக்காரு? நீ எல்லாம் ஒரு ஆளு. ஏன்டா இப்படி இல்லலாம் சொல்லிக்கிட்டு ப்ரோ எழுதிது ப்ரோ. எங்கடா எழுதி இருக்கு இந்த மாதிரி? கண்ணளவு. அப்ப 10 ஷூக்கு பாலிஷ் போட்டா ஒரு பண்ணு கிடைக்குங்கிறது இருக்கா இல்லையா? அதனால இல்ல ப்ரோ, 10 ஷூக்கு பாலிஷ் போறதுக்கு பிறகு 10 ஷூ நீ எடுத்து திங்கறானா? எனக்கு வர்ற கோவத்தோட அப்படியே ப்ரோ வேணாம் ப்ரோ, டென்ஷன் ஆயிடும் ப்ரோ. எழுதலப்பா. நீங்க தானே ப்ரோ எழுதுங்க. ஏன்டா மாதிரி பண்றேன்? ஏன்டா உனக்கு என்னடா பாவம் பண்ண நான்? சரி ப்ரோ. அப்புறம் இது இப்ப கேஜிஎஃப்ல இருந்த தங்க அவ்வளவுதான் உனக்கு பெரிய மனுஷன் பாக்குறேன். எழுதலப்பா பெருசு. நான் எங்கடா எழுதல இந்த மாதிரி இல்லலாம் பண்ணிக்கிட்டு? பெருசு எழுதிது ப்ரோ. பெருசு மரியாதைனா மரியாதை. இவன் இல்லலாம் சொல்றான். யார் அவனா? ஆமா. அவனுக்கு வேண்டாப்பட்ட தெரியலப்பா. என்னைக்காவது ஏதாவது பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல. சரி விடு. சரி இப்ப இப்ப எழுதுற நான் சொல்றத ஒரு கரெக்டா எழுதுறான்னு மட்டும் பாருங்க. இப்ப நீ இதை எழுதுற பண்ணி எழுது. கேஜிஎஃப் மொத்த தங்கத்தை எடுத்துட்டு போனாங்க. அவங்க என்ன பண்ணான்? அட கேடி புறம்போக்கு பண்ணடா. எதுக்குடா உனக்கு இந்த தூக்க மாட்டீங்க சாவுடா. கண்ணு இப்படி எழுதுறியா? என்னடா டேய் ப்ரோ எழுதிதான் ப்ரோ சொன்னா. எங்க எழுதுற அவன்? ஏமாத்தாதீங்க. உனக்கு என்னடா பண்றான் நானு? ஐயா இருங்கயா. சரி விடுங்க. சரி ஏய் தம்பி நீ கரெக்டா படிக்கிறியா என்ன? ப்ரோ நான் கரெக்ட்டா தான் படிக்கிறேன். அவர் கரெக்டா தான் எழுதுறேன்றாரா? ப்ரோ அப்பதான் நீ கிளம்பு போய். தப்பு தாத்தா பிடிச்சி மாட்டி விடுறேன். அப்படி பண்ண மாட்டேன்.
ஏன்டா இந்த மாதிரி பேசுறாங்க? நீ எவ்வளவு பையனா இருக்கிறா, வந்து அநியாயப்பட்டவனா இருக்கானப்பா. தப்பு தப்பா பிடிக்கிறானா? என்ன ஏன் இந்த மாதிரி பண்றானுங்க? சரி ஓகே விடுங்க. அப்ப நீ கரெக்டா எழுதுனீங்க. நான் கரெக்டா தான் எழுதுங்க. கரெக்டா தான் எழுதுங்க. சரி இப்போ சரி அப்ப நான் வரட்டுமா? இரு கரெக்டா தான் எழுதுங்க. ஸ்கிரிப்ட் முடியலல்ல, ஒரு பக்கம் எழுதியாச்சு, இன்னொரு பக்கம் இருக்குல்ல. யாரையாவது வச்சு எழுதிக்க. அதெல்லாம் என்ன முடியும்? நேரத்தோட வர சொன்னா நான் கதையை ஃபுல்லா பண்ண எழுதணும் அப்பதான். எழுதி கொடுப்பேன். நீ யார்ட்டையும் படிச்சு பார்க்க கூடாது. சரி ஓகே. நான் போன அப்புறம் படிச்சுப்பா. சரி ஓகே. சல்லடையில போட்டு சலிச்சா ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான். ஆமா சார், சல்லடையில போட்டு சலிச்சா நாங்க ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டோம் தான் சார். ஆனா வருவான் சார், அவன் காப்பாத்துவான். கொஞ்சம் மெதுவா சொல்லுப்பா. நீங்க மட்டும் அவன் குறுக்கப்பட்டு போயிடாதீங்க சார். என்னடா விளையாடுறீங்களா? இல்ல பெருசு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இல்ல பெருசு எழுது பெருசு. நீ சொல்றத நான் எழுதுறேன், அதுக்காக இல்ல கடிச்சு திக்கிற மாதிரி வர்ற. இல்ல என்ன பெருசு விளையாடு நீ? இரு வேண்டா, மலையாளத்துல இருந்து வந்து இன்னங்க கும்மலான்னு பாக்குறியா? இல்ல பெருசு. சல்லடையில போட்டு சலிச்சா ஒருத்தவங்க மிஞ்ச மாட்டான் எழுதிட்டீங்களா? நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். எழுதுங்க. போயிட்டாதங்க சார். நான் எழுதிட்டேன். பெருசா இரு பெருசா. பிஜிஎம் இருக்கு பெருசா. அந்த இடத்துல மியூசிக் போடணும்ல. இந்த வீரம் காட்டு இந்த கறிக்கடை, இந்த வீரம் காட்டு டன் 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 டடன் டன் 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 டடன் டன் 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 டன். ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. நான் வர்றேன். எழுதி கொடுத்துட்டு போ பெருசு. வரேனா? பிரமாதமா இருக்குல்ல, போடு. டன் 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 டடன் டன் 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 டடன் டன் டன் டண்டடங்கண்டா டண்டடங்க டங்கடங்க டங்கடங்க டா டா டா. ஆனா உனக்கு பசிக்கிறதுன்ட்டு யாராவது வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சிட போறான். தீரா தீரா விண்ணல் வால் வீசும் கரிகாலா. என்னது? தீரா தீரா விண்ணல் வால் வீசும் கரிகாலா. தீராத தீரிகா வீடு கரிவாதா கரிவாதா. சரி இப்போ நான் கரெக்டா ஒருத்தரை கூட்டு படிக்கிறேன். ஐயோ மறுபடியும். ஹலோ பிரதர், கொஞ்சம் நம்ம வாங்க. ஐயோ இதுக்கு மேல படிக்க சொல்ல போறியா? ஆமா, லிரிக்ஸ் கரெக்டா உட்காருங்க. அப்படி உட்காருங்க சார். உங்கள் சிந்தும் கண்ணீரிலே கடலாகம் தீந்திடும் எழுதிருக்காரு பாருங்க. எரும மாடோட மோசம். எங்க தலைக்கு கோவம் வந்துருச்சு. விடுங்க, ஒரு கல் எடுத்து கொடுப்பா. வேணாம் சார், வேட்டியெல்லாம் மடிச்சுக்கிட்டுங்க சார். தப்பு படிக்கிறானா சார் அவன்? கரெக்டா இப்போ எழுதுறீங்களா? கரெக்டாக எழுதிருக்காப்பா. சரி ஓகே சார். அப்படிதாப்பா, வாத்தியார் ஆணையா நான் கரெக்டாக எழுதுறேன். உங்கள் வாத்தியார் ஆணையா? ஆமாம். பேனாங்க சார், பேனாங்க. வேணாப்பா அந்த. சரி விடுங்க சார். சரி அது சார், அடுத்த கதைக்கு நீங்க தான் சார், எனக்கு படத்துக்கு நீங்க தான் சார் கதை எழுத போறீங்க. சொல்லுங்க சார். தயவு செய்து முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. போதுமா? என்னை விட்டுருப்பா. ரொம்ப நன்றி. மன்னிச்சுக்கங்க. ஐயா எங்கயா போறீங்க? நான் எங்கேயாவது போறேன்ப்பா. உனக்கு என்ன? இங்க இருந்தா நான் போயிடுவேன். ஆமா, நான் இங்கே போயிடு ஐயா. இங்கே போயிடாதீங்க ஐயா. கக்கா பார்த்து போங்க ஐயா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய பண்ணுங்கள்.